வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் ஒரு வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா, பிரான்ஸ் இடையிலான கடல்சார் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு. ஜூன் 21ஆம் தேதி நீட் தேர்வு நேர்மையாகவும் மிகச் சிறப்பாகவும் நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி. மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் இருந்து தங்கள் படிப்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தல். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒவ்வொரு ரூபாயும் பயன்படுத்தப்படுகிறது. தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத் நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ஒடிசாவில் கேஜி முதல் பிஜி வரை கல்வி இலவசம். 2 ஆண்டு பாஜக ஆட்சி நிறைவடைந்ததையொட்டி ஒடிசா மாநில முதலமைச்சர் மஞ்சி அறிவிப்பு. ரிலையன்ஸின் அனில் அம்பானி குழுமத்தின் முன்னாள் நிர்வாகிகள் 2 கைது. பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. ₹134 கோடி மதிப்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு 77 கோடிக்கும் சிறப்பு தொகுப்பும், டெல்டா இல்லாத மாவட்டங்களுக்கு ₹57 கோடி மதிப்பில் சிறப்பு தொகுப்பும் அறிவிப்பு. மேட்டூர் அணையை திறக்காமல் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டமா? தாவேக அரசுக்கு திமுக, அதிமுக, பாஜக கண்டனம். தமிழ்நாடு அரசு அறிவித்த குறுவை தொகுப்புக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு. காவிரி நீர் கிடைக்காது தவிக்கும் விவசாயிகளுக்கும் குறுவை இழப்பீடு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு அனைத்திலும் முதலிடத்தில் இருப்பதாக கூறியது திமுக ஆட்சியிலா, 1 மாத தாவேக ஆட்சியிலா? முதலமைச்சர் விஜய் விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். நீட் தேர்வை நீக்கும் ரகசியம் தெரியும் என பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய போலி நிதி உதயநிதி. தன் அப்பாவுக்காக தப்பாக டப்பாவை உருட்ட வேண்டாம் எனவும் தாவேக பதிலடி. அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். விரைவில் துணை வேந்தர்கள் நியமன முறைகேடு இன்றி நேர்மையாக நடைபெறும் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் உறுதி. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாக கூறி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஜூன் 19ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியை வலியுறுத்தியும் போராட்டம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மங்களூரு மூகாம்பிகை அம்மன் கோவிலில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை. கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு 1.5 கிலோ எடை கொண்ட வெள்ளி வாளை காணிக்கையாக வழங்கிய முதலமைச்சர் விஜய். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மூகாம்பிகை அம்மனுக்கு தங்கத்தில் வாள் வழங்கிய நிலையில் அவரது பாணியை தொடரும் முதல்வர் விஜய். நாடாளுமன்றத்தில் தமிழக மக்களின் குரலாக ஓங்கி ஒலிப்பேன் என காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி. மேகதாது திட்டத்தை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் எனவும் திட்டவட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் வாகனத்தில் ரோந்து பணி. பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவிகளிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம்.
வழக்கு பதிவு செய்யவும் விசாரணை நடத்தவும் அதிகாரமில்லாத வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. விழிப்புணர்வு என்ற பெயரில் ரீல்ஸ் போட முடியுமே தவிர பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அடியோடு தடுக்க முடியாது என்றும் காட்டு. சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல். செங்கம் மற்றும் ஜபாது மலைப்பகுதியில் பலத்த காற்று இடி மின்னலுடன் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீடிக்கும் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சுசீந்திரம், சாமிதோப்பு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் 4 ரத வீதியில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே அமைந்துள்ள குண்டாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. அணை நிரம்பி வழியும் ரம்மியமாக காட்சி. பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த தார் சாலையை பட்டா இடம் என கூறி சாலையின் குறுக்கே பெரிய பள்ளம் தோண்டப்பட்டதால் பரபரப்பு. வழிப்பாதை அடைக்கப்பட்டதால் அத்தியாவசிய தேவைக்கு செல்வோர் சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வருவதாக புகார். திண்டுக்கல்லில் லாரிக்கு தர சான்றிதழ் வழங்க ரூபாய் 5800 லஞ்சம் வாங்கிய மோட்டார் வாகன ஆய்வாளர் கைது. ஓட்டுநர் பயிற்சி பள்ளி இடைத்தரகரிடமிருந்து பணத்தை பெற்ற போது கையும் களவுமாக சிக்கினார். திண்டுக்கல்லில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலரின் நடவடிக்கைகளை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்கள் தர்ணா போராட்டம். பணிச்சுமை கொடுப்பதுடன் தங்களை அவதூறாக பேசி மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. குடியாத்தம் அருகே பழுதடைந்த ரயில்வே தரைப்பாலத்தை சீரமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. ரயில்வே போலீசார் உட்பட 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் பணி தொடக்கம். சேலம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர் சங்கத்தில் 3.28 கோடிக்கு மஞ்சள் வர்த்தகம். கடந்த வாரத்தை காட்டிலும் மஞ்சள் வரத்து 600 மூட்டைகள் குறைவு என வியாபாரிகள் தகவல். நிலக்கோட்டை அருகே முத்தாலம்மன் கோவில் வைகாசி திருவிழா கோலாகலம். பெண் வேடம் அணிந்து ஆண்கள் வினோத நேர்த்திக்கடன். ஹார்மூஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டதற்கு ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம். சர்வதேச சட்டத்தின்படி கப்பல் போக்குவரத்து உரிமைகள் மற்றும் சுதந்திரங்கள் மதிக்கப்பட வேண்டும் எனவும் ஐநா வலியுறுத்தல். ஃபிஃபா உலகக்கோப்பை இன்றைய போட்டி டிராவில் முடிந்ததால் கனடா போஸ்னியாவுக்கு தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. தலா 1 புள்ளியுடன் குரூப் பி பிரிவில் முதலிடத்தில் கனடாவும் 2வது இடத்தில் போஸ்னியாவும் உள்ளன. இரண்டாயிரத்து 26 உலகக்கோப்பை தொடரில் குராசோவுடனான கால்பந்து போட்டியில் ஜெர்மனியே வெற்றி பெறும். ஜெர்மனி கோலோன் உயிரியல் பூங்காவின் யானை கணிப்பு.
மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இலங்கையை 87 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற இதுவே சரியான தருணம். நியூசிலாந்தின் கிரிக்கெட் வீரர் கேன் வில்லியம்சன் அறிவிப்பு. நியூசிலாந்து முன்னாள் கேப்டன் கேன் வில்லியம்சன் சிறந்த பண்பாளர் மற்றும் இளைஞர்களுக்கு உண்மையான முன்மாதிரி. ஓய்வு பெறுவதாக கேன் அறிவித்த நிலையில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் புகழாரம். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இந்தியாவின் PV சிந்து தைவானின் சென் சு யூவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேற்றம். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று துவக்கம். இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலா மைதானத்தில் மதியம் 1:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் சத்யா கோப்பைக்கான அகில இந்திய அளவிலான மின்னொளி கைப்பந்து போட்டி ஆண்கள் பிரிவு போட்டியில் சென்னை SRM பல்கலைக்கழக அணி 3-1 என்ற செட் கணக்கில் வெற்றி.